கழிச்சு கீழே விழுந்துட்டான்னு சொன்னாங்க சார். மேடம் எங்க மேடம் அடிபட்டு இருக்குன்னு கேட்டதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க பொண்ணு எகிரி குச்சிச்சுன்னு சொல்றாங்க சார். உள்ள இதுதான் நடந்துச்சு. காலேஜ் சைட்ல இருந்து எங்களுக்கு எதுவுமே சொல்ல. நான் தரேன் 1500 ரூபாய் டபுளா கூட தரேன். அந்த உயிர் வருமா? இப்போ மேனேஜ்மெண்ட் சரியே இல்லை சார். உண்மையிலே எல்லாமே மூடி மறைக்கப்பாங்க. ஏன் டீச்சர்ஸ் வரல? வந்திருக்கலாமே, பார்த்துருக்கலாமே. உண்மையில எந்த தப்புமே இல்லைன்னா அவங்க வந்திருக்கலாமே. ஏன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி 3 மணி நேரம் சும்மா சீப்பர் கொடுத்துட்டு ஜிஹெச் அனுப்பிச்சிருக்காங்க. கோவை தனியார் கல்லூரியில் பாராமெடிக்கல் துறையில் 1ஆம் ஆண்டு படிக்கும் மாணவி மருத்துவமனை மாடியில் இருந்து குதித்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பயிற்சி வகுப்பில் வேறு மாணவியுடன் மணி பர்ஸ் காணவில்லை என்பதால் மாடியில் இருந்து குதித்த மாணவியிடம் கல்லூரி நிர்வாகம் விசாரணை நடத்தியதாகவும் அதில் ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமாக இப்படி செய்து கொண்டிருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது. 1500 ரூபாய் பணம் காணவில்லை என்கிறார்கள். மாணவி தற்போது இல்லை, நாங்கள் 3000 ரூபாய் பணம் தருகிறோம், மாணவியின் உயிரை நிர்வாகம் திருப்பிக் கொடுக்குமா என்று சக மாணவர்கள் குரல் எழுப்பினார். சாப்பிட்டியா, என்னமா பண்ற, என்ன கூட மிரட்டினா சார். படிக்கிறியா இல்லையான்னு மிரட்டினா சார். இன்னைக்கு காணும் சார். 6 மணிக்கோ 6:30 மணிக்கோ சார் போன் போட்டு உன் பொண்ணு இந்த மாதிரி காசு எடுத்திருக்கா, நான் உங்ககிட்ட சொன்னோம்ல அப்படின்ட்டு சொன்னாங்க சார். கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே விழுந்துட்டான்னு சொன்னாங்க சார். கீழே விழுந்துட்டான்னா என்ன மேடம் எங்க மேடம் அடிபட்டு இருக்குன்னு கேட்டதுக்கு உடம்புல சில அடிதான் அப்படின்னு சொன்னாங்க சார். கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க பொண்ணு எகிரி குச்சிச்சுன்னு சொல்றாங்க சார். நானே என்ன ஏதுன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியல சார். நாங்க அப்படியே அடிச்சு புடிச்சுன்னு கோயம்புத்தூருக்கு வண்டி எடுத்துன்னு வந்தவங்க தான் சார். கோயம்புத்தூர்ல பாதி தூரத்துல இருக்கும்போதே உன் தங்கச்சி செத்துட்டான்னு சொல்றாங்க சார். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்துச்சு சார், செத்துட்டான்னு சொல்றாங்க சார். நான் யார போய் கேட்பேன் சார்? எனக்கு உதவி பண்ண மாட்டீங்களா சார்? எனக்கு உதவி பண்ணுங்க சார். படிக்க வர பசங்களுக்கு இதுதான் நிலைமையா? இதுதான் நிலைமையா படிக்க வர பசங்களுக்கு? காலேஜ் சைட்ல இருந்து எதுவுமே சொல்ல சார். எங்களுக்கு உள்ள இது நடந்துச்சுன்னு காலேஜ் சைட்ல இருந்து எங்களுக்கு எதுவுமே சொல்ல. உள்ள இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லவே இல்லை சார் எங்க கிட்ட. நான் என்ன சார் பண்ணுவேன்? இப்ப தூக்கின்னு போனேன் சார். என் தங்கச்சியை நான் தூக்கின்னு போனேன் சார். ஒரு நாள் முன்னாடி தான் சார் பஸ் ஏற்றி அனுப்பிச்சேன் சார். என் தங்கச்சியை நான் தான் சார் பஸ் ஏற்றி அனுப்பிச்சேன். நான் என்ன சார் பண்ணுவேன்? நீங்க தான் சார் நியாயம் கண்டுபிடிச்சு கொடுக்கணும்.